ஏமா அழுவ? அழாத. இந்த கை முருகனுக்கு பூஜை செஞ்ச கை. முருகனோட வேலை வச்சு நியாயம் சொன்ன இந்த கைய போலீஸ்காரங்க செருப்பு துடைக்க வச்சுட்டாங்களே. அதனால என்னம்மா, நான் யார் செருப்பு தொடச்சேன்? நம்ம ஜனங்களோட செருப்பு தானே. என் மேல உசிரியே வச்சிருக்க கூட செருப்பு தானே. வேண்டாங்க, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஏன் சவாந்தி? கையெடுத்து கும்பிட்ட இந்த ஊர் ஜனங்க கால் செருப்பு துடைக்க வச்சுட்டோமேன்னு அவங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்படுவாங்க. நாம போயிடலாங்க. போயிடலாம். ஐயோ பாவி மனுஷன், கட்டையில போக ஊரே கையெடுத்து கும்பிடுற மனுஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டானா? நல்லா படாவா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏன் நாட்டுக்கட்ட எந்த அநியாயத்தை தடுக்கிறதுக்கு இப்படி 7 கட்டையில ஆள் கூப்பிடுற? ஏய், அவன் சட்டத்தை பாயிண்ட் படிச்சுட்டு லாயரா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றான். அரச மரத்தடியில தீர்ப்பு சொல்றவங்க ஹைகோர்ட் நீதிபதி ஆயிட முடியுமா? அரச மரத்தடி தீர்ப்புல சரியா தான் இருக்கும். எஸ் மளிகை கடை தராச முருங்கையில கொடுத்து தீர்ப்பு சொல்றத நான் பார்த்தேன். அட பாவி மனுஷா, நீ உருப்பிடுவியா? ஓ நெவர். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி உருப்பட முடியும்? அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? இட் இஸ் a logic error in the history. உங்க அம்மா எங்க அத்தை சாகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என் மகளை அனாதையாக்கிறது கெஞ்சினா அவ கண்ணீரை பார்த்து சென்டிமெண்டா லாக் ஆகி உனக்கு செக்யூரிட்டி ஆயிட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? ஏய் you do one thing. ரைஸ் பாயில் பண்ணு, வெஜிடபிள் பாயில் பண்ணு. இப்படி எல்லாம் பேசினோட பிரைஸ் பாயில் பண்ணாத. உன் கண்ணுல இருந்து கடல் தண்ணீரை வந்தாரு அதை கலங்கறதுக்கு நான் பிள்ளை இந்தியன் கிடையாது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய் can you do me favor? என்னை வாடா போடா பொறுக்கி எப்படி வேணாலும் பேசிக்க. மாமான்னு கூப்பிடாத. மாமான்ற வார்த்தைக்கு உங்க ஊர்ல வேற அர்த்தம் வச்சிருக்கான். ப்ளீஸ். அம்மா ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. பேர் என்ன சொன்ன? சொல்லலாமா? சொடலையா? சவந்தி, என்னமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் காருக்கு வா, ஆஸ்பத்திரி போறோம். இல்லங்க, வேண்டாங்க. ஆஸ்பத்திரியில வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போய் பிரசவம் பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுங்க. ஆமாங்க, ஆஸ்பத்திரியில வேண்டாம். எனக்கு நீங்களே பிரசவம் பாருங்க. நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். முருகா, தாயும் பிள்ளையும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்த முருகா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. இப்படி கும்பிடணும். இனிமே தப்பு பண்ணக்கூடாது. 100 ரூபாய் கட்டு. இதான் என் தீர்ப்பு, இதான் என் தீர்ப்பு. சவந்தி, இது வந்துட்டேன். பையன் தூங்கிட்டானா? இப்படி ஜாமத்துல வந்தா தூங்காம முழிச்சிட்டு இருப்பானா? இந்தா புடி. செல்லம்,
ஐயோ, தூங்குற குழந்தைய கொஞ்சம் கூடாதுங்க. ஆயுசு குறையும் சொல்லுவாங்க. என் குழந்தையோட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு, முடிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்க நேரத்துல வரணும். ஜாமத்துல வந்து ஜாமத்துல போனா கொஞ்ச நாள் அவனுக்கு உங்க முகமே மறந்து போயிடுங்க. என்னம்மா பண்றது? டிரைவர் வேலைன்னா அப்படித்தான். மந்திரி எப்போ மெட்ராஸ் போனாலும் நான் கூட போகணும். அவங்க எப்போ ஊருக்கு வராங்களோ அப்போ தானே திரும்பி வர முடியும். சரி சரி, சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். முதல்ல என் பையனை கொஞ்சன, அப்புறம் பொஞ்சாதியை கொஞ்சன, அதுக்கப்புறம் தான் சாப்பாடலாம். உங்க பிள்ளைக்கு உங்க நினைப்பு வரும்போதெல்லாம் வேலை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. நீங்க எப்படி நீதி சொல்வீங்களோ, வேலை எடுத்து கையில வச்சு உட்கார்ந்துகிட்டு அதே மாதிரி அவனும் செய்யறாங்க. செவ்வேலு, என் கட்சிக்காரனை வெளில விட முடியுமா முடியாதா? என்னது, லாயர் வந்தாதான் விடுவியா? அந்த நாய் எங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோ எவனுக்கு தெரியும்? எங்களுக்கு எங்க கட்சிக்காரனே முக்கியம். என்னது, இன்ஸ்பெக்டரா? அந்த இன்ஸ்பெக்டர் வந்ததும் நேரா வந்து என்ன பார்க்க சொல்லு. பை போன. ஏன் நீங்க கார் ஷெட்ல எல்லாம் போய் படுக்கிறீங்க? நம்ம வீட்ல இவ்ளோ ரூம்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணுல படுத்துக்கலாம்ல. இருக்கட்டுமா? ஹலோ, என்னது, இன்னும் வரலையா? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இங்க இருக்கணும். ஓகே? அந்த லாயர் எங்க பொறுக்க போயிருக்கானே தெரியல. வாங்க சார். எங்கடா பொறுக்க போயிருந்த? கட்டு கட்டா பணம் வாங்கும்போது இனிச்சதுல, கட்சிக்காரனை காப்பாத்துறானா காவல்ல வச்சுட்டியடா பாவி. என்னடா முறைக்கிற? செய்ய சொன்ன வேலையை செய்யாம சரக்க வாடா போன. விட மாட்டேன். ஏய், விடு. விடு. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. விடு. விடு. இப்பதான் சார் நீங்க சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. இந்த படுபாவி நம்ம மினிஸ்டர் அநியாயமா சுட்டு கொல்லிட்டான். பாருங்க பாருங்க, கையும் கலாம பிடிச்சிருக்கீங்க. இல்ல ஒரடியா சாதிக்கிற பாருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் மினிஸ்டரோட பர்சனல் லாயர். இவன் யாரு? இவன் டிரைவர் சார். கார் தொடக்கத்தை விட்டுட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். இவனுக்கு பெட்ரூம் இல்ல வேலை. என்னடா? அம்மாவை நான் ஏய், சுடல. அம்மாவை நான் சுடல. போடா, போடா, அவ போய் சுட்டா. போடா. அம்மாவை நான் சுடல.